இன்னைக்கு ஃபுல்லாவே எங்கட கார்டன்ல புடுங்கி எல்லா கறியும் நான் வச்சு சாப்பிட போறேன். கொஞ்சம் இவெல்லாம் வைக்கிறாதானே ஓகே. இதுல பைத்தங்காய் இந்த பக்கம் தான் காய்க்குது. என்னன்னு எனக்குண்டா புது விஷயம். உண்மையாவே வெயில் படுற இடம் காய்க்கல. இது நட்டு இத போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கடைசியா கீரையை வெட்டும் ஊறட்டும் தண்ணியில. நீரே நெல் அதே வெள்ளரைக்க கருவேப்பிலை எல்லாம் போடுறது. அது வெள்ளை கருவேப்பிலை வாழையில சாப்பிட்டேன். வாழையில சாப்பிட்டா மிரக்கறி சாப்பிட்டா தானே ஒரு ஹாப்பி. மச்ச முதல்ல போட்டா சந்தோஷம் இருக்கு. ஓகே அப்ப நீர் மிளக்கறியை போட்டு சந்தோஷமா சாப்பிட்டு நான் மற்ற மிளக்கறி ஓகே. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பைத்தங்காய் புதினா இதுவால இப்படி ஊற்றிச்சு குடிக்க சொல்லிடுறோம். அதான் ஊத்துங்கோ. ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கிடைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டை காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ காலை எல்லாம் வந்து வீடுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இப்போ வந்து மார்னிங் இப்போ இன்றைக்கு வந்து சண்டே என்று சொன்னபடியாக இன்றைக்கு வந்து நாங்கள் முதல் வந்து டீ வச்சு குடிக்க போகிறோம். டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததாக என்ன செய்யறது? டீயை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அடுத்தது யோசிக்கும். அடுத்தது இந்தியாவில் வந்து இதை ரெடி பண்ணி கொண்டிருக்குது. என்ன இது வந்து சோறு வந்து பச்சரிசி சோறு வந்து கரைக்கிறதுக்கு நேற்று வந்து ரைஸ் கொஞ்சம் மிஞ்சிட்டு அப்போ இன்றைக்கு மார்னிங் வந்து நாங்கள் வந்து ரைஸில் வந்து பழஞ்சோறு கரைக்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வந்து பொங்கி அப்போ நாங்கள் வந்து இல்லை லாஸ்ட் வீக் வந்து இந்தியன் மார்க்கெட் போனாங்க. அப்போ தேங்காய் வாண்டி கொண்டு வந்து வச்சிருக்குறாங்க வளமையாக. அப்போ இன்றைக்கு தேங்காய் பால் விட்டு நாங்கள் ஊரில் எப்படி பழஞ்சோறு கரைப்போமோ அதை மாதிரி தான் செய்ய போகிறோம். அதோட நாங்கள் டீ குடிக்க போகிறோம். இது இன்றைக்கு எல்லாம் நேச்சுரல் டீ. ஓகே அப்போ நாங்கள் இனி டீயை குடிச்சிட்டு இனி வந்து பழஞ்சோறு கரைச்சி குடிக்க போகிறோம். அதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறன்றதை ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம். இது என்ன ப்ரௌன் கலர் தண்ணியாக இருக்குது? இது வந்து மல்லியும் ஓமமும் போட்டு கருவேப்பிலை நட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சளும் போட்டு, மஞ்சள் வந்து தூள் மஞ்சள் இல்லை, இங்கே ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் வாங்கலாம். இந்த கட்டை மஞ்சள் கட்டை அது வந்து நல்ல பச்சை இஞ்சி மாதிரி இருக்கும். அதை தான் போட்டிருக்கிறேன். நல்லா மார்னிங் டைம் டீ குடிக்கிறத விட இது குடிக்கிறது நல்லா ரெடுகளுமே குடிக்கிறதில்ல தானே. இப்போ சாட்டர்டே சண்டே வேலை இல்லாதபடியாக அப்படியான சாப்பாடை செஞ்சு சாப்பிட முடிட்டு. ஓகே அப்போ நாங்கள் வந்து இனி வந்து டீ மாதிரி ஆனால் டீ இல்லை, இதுதான் நல்லா ஹெல்த்துக்கு. ஓகே அப்போ நாங்கள் இனி ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு தான் நான் சோறு கரைக்க போகிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் இதை குடிப்போம். ஓகே அப்போ குடிச்சிட்டு நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே அப்போ ஒராளுக்கு வந்து டீ தான் பிடிக்கும். முன்னைக்கு இதை கொடுத்தோன்னே வேற ஒரு ரியாக்ஷன் இருக்கும். டீயாக மல்லி அதுகள் எல்லாம் போட்டு ஏதோ செய்து வச்சிருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் மார்னிங்ல டீ தான் குடிப்பார். இன்றைக்கு மாத்திட்டேன் நான். டீ குடிக்க கூடாது முடிவு பண்ணி இருக்குது. ஆனா நான் இல்லாத நேரத்துல என்ன செய்வார், நல்லா பாலை ஊத்தி நல்லா குடி அடி நடிப்பார். நானே கேட்க டீ ஊத்தி கொடுக்கறது இல்லை. மற்றது வந்து ஹெல்த்தியான ஆக்கள் என்னத்துக்கு வந்துட்டு நான் வந்து டீ வந்து நம்பிட்டேன். ஓகே நாங்கள் டீயை குடிச்சிட்டு அடுத்தது பார்ப்போம். ஓகே கொஞ்சம் கசக்கு தான். ஓகே இப்போ ஊற்றினதை ஊற்றக்கூடாதுக்காண்டி குடிக்கிறேன். ஓகே அப்போ நாங்கள் இனி அடுத்தடுத்த என்னென்ன செய்வோம்னு பார்ப்போம். ஓகே இப்போ வந்து பழஞ்சோறு விளைக்கிறது தேங்காய் வந்து தேங்காய் தேவி பால் புழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தான் விட்டு செய்ய போகிறோம். ஓகே தேங்காய் திருவிட்டு அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அப்படியே அடிச்சுட்டு இனி புழிஞ்சு விட போகிறோம். இந்தியாவில் வந்து மாங்காயம் பாண்டி கொண்டு வந்தாங்க. மாங்காயம் பட்டி வச்சிருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து காலை சாப்பாடு வந்து பழஞ்சோறு கரை. ஓகே அப்போ இப்போ பால் எல்லாம் புழிஞ்சு உள்ளுக்கு விட்டாச்சு. அப்போ இன்றைக்கு பழஞ்சோறு கரையை எங்களுடைய இன்றைக்கு வந்து எங்களுடைய ஊரில் எப்படி எல்லாம் செய்வாங்களோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். பழஞ்சோறு கரைச்சிட்டு அப்படியே தோட்டத்தில் போய் மிளக்கறி எல்லாம் பிடிக்கொண்டு வந்து சமைக்க போகிறோம். ஓகே அப்போ இன்றைக்கு ஒரு பழஞ்சோறு கரையை குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் இனி குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இப்போ குடிச்சு பார்ப்போம் உப்பு புளி எல்லாம் அப்படி இருக்குன்னு.
உப்பு கொஞ்சம் காணாது. உப்பு கூட எனக்கு சரியான விருப்பம். இன்றைக்கு ஃப்ரெஷ் மிளகாயும் அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டது நல்லா இருக்குன்னு அது எல்லாம் இருக்கா. நான் உப்பு கொஞ்சம் காணாது. உப்பு அதுக்குள்ள போட்டு ஊற்றி போட்டு கொஞ்சம் தேசப்படியும் விடுவேன். செம்மையா இருக்கு. சரியான விருப்பம் இது. ஓகே, அப்போ இன்றைக்கு உங்களோட ஆசை நிறைவேறிட்டுது. அப்போ எப்படி வீட்டை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா வேற கேட்காத வித்தியாசமான ஒரு வாசம் வந்து இப்போ அந்த இது வேற இல்லையன்று. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ரெண்டுக்கு அப்படி வேற ட்ரை பண்ணும். அப்படி இல்லை, இந்த தேங்காய் பால் வந்து நல்ல பாலா இருக்கு. நாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சு பாதி தேங்காய் தெரிய தந்தேன். நல்ல தேங்காய் வந்து நல்ல தேங்காய் தான். நாங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள தேங்காய் விட இது நல்ல தேங்காய். நல்ல தேங்காய் ஓகே, நான் பாதி போடல. போட்டு அப்படி ரெண்டு ஸ்ரீலங்காவில் நான் பார்த்துக்கலாம். அங்கே முட்டுக்காய் தேங்காய், இது நல்ல சித்தல் தேங்காய், நல்ல பால் தேங்காய் தான். பாருங்க, இதான் தேங்காய், சூப்பர் தேங்காய். நான் தான் தேங்காய் வாங்கினேன், நீங்க பேசுவீங்க. தேங்காய் வாங்க தேங்காய் வேண்ட தெரியாண்டு இல்லை, பார்த்துருங்க வேண்டாம். நல்ல தேங்காயம் இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் இனி குடிச்சிட்டு அப்படியே இனி என்னென்ன வேறு செய்யறேன்னா அப்படியே கண்டினியூவா சமைச்சிட்டு வேறு செய்வோம். ஓகே, அப்போ இன்றைக்கு தோட்டத்தில் அப்படிங்கி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே செய்ய போகிறோம். அப்படியே இன்றைக்கு புடலங்காயில கொஞ்சம் செய்ய போறோம், கொஞ்சம் மொத்தம் செய்ய போறோம். பாவக்காய் செய்ய போறோம், புடலங்காய் சம்பல், புடலங்காய் வர. ஓகே, பீட்ரூட்ல செய்யணும். மற்றது அவரைக்காயில செய்ய போறேன். நான் இன்றைக்கு மிரக்கிறது தான் எல்லாமே கொஞ்சம் தான் செய்ய போறேன். ஓகே, அதோட மாங்காய் போட்டு மீன் கறி வைக்க போறேன். சாப்பிட டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு தோட்டத்துக்கு போறது வெங்காய மரவள்ளி பொரியல் இல்ல, கடையில வேணும். இந்தியன் மார்க்கெட் வேணும்னா அப்ப கடையில வச்சுக்கணுங்க. ஓகே, முறக்குண்டு போறீ. நேற்று ஃபுல்லா கிடந்து வேலை விட்டு வந்து தான் இரவு சாப்பிட்டேன். நான் ஓகே முடிச்சிட்டேன். ஓகே, தோட்டம் இதேதான். அப்ப இன்றைக்கு என்ன பிடுங்க போறது? என்ன கறி வேப்ப பண்ணி சொல்லுங்க. இப்ப கறி சரியோ? புடலங்காய் சம்பல், புடலங்காய் வரை, அதோட வந்து என்னென்ன மிளகறி இருக்குன்னு பாவக்காய் புளி குழம்பு வைப்போமா? பாவக்காயில அந்த புளிக்கறி, கருவாடு, தக்காளி குழம்பு போட்டு அப்படி வைப்போம். ஓகே, மற்றது பைத்தங்காய் சுண்டல், அவரைக்காயும் பைத்தங்காயும் எதுவும் இருந்தால் அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சுண்டல். ஓகே, பீட்ரூட்டில் ஒரு சம்பல் போடுவோம். ஓகே, இப்போ போடுங்க. இதில் இதை போட்டேன், இது கீரையும் அதையும் ஒன்று இருக்குன்னு. ஆனால் இதில் கொஞ்சம் மழையின மாதிரி இருக்குது. பாருங்க, இதான் எங்களோட தோட்டக்கீரை. பாப்போம் எப்படி வருது. இங்கே இந்த சட்டியில் கீரை தான் போட போகிறோம். மண் போடணும். மண் அடுத்தோண்ட இல்லை வேறு ஒன்றும். கோண்டிப்பில் ஒரு மண் பேக் வாங்கி போட்டு கீரை மட்டும் போட போகிறேன். அது நல்லா வருது. ஓகே, அப்போ இதையும் ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு சாமான் ஒன்று இருக்கு, அப்போ அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு இதோட வடிவான சட்டியப்பா. ஓகே, அப்போ நான் ஆரம்பிப்பேன். காப்பிக்கா போடுங்க. புரியுது சுண்டலாமே. முதல் வந்து இதை போடுங்கம்மா. பாவக்காய், புடலங்காய் கடைசியா போடுங்க. பாவக்காய் கிடக்குதானே வீட்டு. ஓகே, இப்போ காப்பிக்காய் போடுங்க. உண்டை என்ன போடுங்க போறது? குருவி அந்த வேலியில குருவித்தலையா? படருமா பாங்க குருவித்தலை பாவல். அதுதான். அதை இனி ஒன்றும் செய்யல, அதை இருக்கிறத போடுங்க. படர இனி விடையில. அது வேலி படர முதலே விட்டுருக்கோம். நாங்கள் இந்த இதுல ஒரு வெள்ளரி பிஞ்சு டக்குன்னு வெள்ளரி காய்ச்சி ஓஞ்சிட்டு இனி காய்க்காது. இனி காய்க்கா. ஆனா இந்த முறை குருவித்தலை பாருங்க எவ்வளவு காய் காய்ச்சிருக்காங்களுக்கு. குருவித்தலை நிறைய காய்ச்சி, எதிர்பார்த்த விட நல்லது. அதுல ஒரு பழம் ஒன்று விட்டாலும் நல்லமா. ஒரு முத்தக்காயிரம் தான் விடுவோம். இனி ஏதும் பூ இருந்தா காய்க்கட்டும். காய்க்குது, நிறைய பூ இருக்கு தெரிஞ்ச. முதல் இதுல ஒரு பிஞ்சு 2-3 பிஞ்சு கிடக்குது. ஓகே, அதை விடுவோம். ஓகே, இப்போ இந்த குருவித்தலை பாவக்காயும் மற்ற அதுலேயும் போட்டு புளிக்கறி, இது கருவாடு, தக்காளி பழம் போட்டு வைப்போம். ஆனா இன்றைக்கு எனக்கு வெயிலுக்கு நிக்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. காய்ச்சல் குணம் போல. அப்ப வீட்டை ஏசி நல்லா இதான், அப்ப வெயிலுக்கு வர நல்லா இருக்குது. ஆனா இந்த முறை பாவக்காய் அந்த இஞ்சால ஃபுல்லா கிடக்குது. பாவக்காய் நீங்க புடுங்கணும், படுக்குது மேல கிடக்குது. நீங்க அன்றைக்கு புடுங்குறேன்ன்றீங்களா? ஆனா படுத்துட்டுது. புடுங்குறேன்டா பாருங்க, இந்த மரத்துல மேலுக்கு நல்ல பாவக்காய் கிடக்கு.
நல்ல பெரிய வெள்ளை பாவக்காய் இருக்கு. அது மேல கிடக்குது, மேல் கட்டில கிடக்கு. அதுல பச்சை ஒன்று எடுக்குங்க, பெரிய காய் என்ன பெருசு பாருங்க. எந்த பெரிய மரம் இதுல நிக்கிறேன். ஃபுல்லாவே எங்கட கார்டன்ல புடுங்கி எல்லா கறியும் நான் வச்சு சாப்பிட போறேன். எல்லா மரக்கரையும் புடுங்கி வைக்கணும். எல்லாமே புடுங்கிட்டு எல்லாத்துலயுமே. ஆனா இந்த தக்காளி பழம் நல்ல அந்த ஃப்ரெஷ், அந்த இது பிரைட்னஸ் கூட அந்த நல்ல பழம் இது வந்து சம்பல் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு அன்றைக்கு போட்டு நினைப்படி இருந்து. கத்தரிக்காய் மட்டும் புடுங்க. அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது புடுங்க அன்றைக்கு. இது கத்தரிக்காய் எடுத்துட்டு வரதா இல்லாட்டி கையால் புடுங்குது? அவரைக்காய் கையால் புடுங்க. ஓகே. இதுல இந்த அவரை வருது, இதுக்கு ஒரு தடி குத்தணும். இது அந்த ஸ்ரீலங்கால வாங்குவாங்க சிறகவரை. சிறகு என்ன அந்த சுண்டுறதுக்கு? சிறகவரை இல்ல, இது சிறகவரைன்றது அந்த விளிம்பு மாதிரி. அதுதான் இது ஆர்டர் பண்ணி போடுறேன் நீங்க. இத சொல்றீங்க. இது வந்து சிறகவரை தான். இது பாருங்க கண்டானிக்கு ரெண்டு. இது வந்து நல்ல ஒரு வெப்ப வெதருக்கு தான பெருமா சிறகவரை. இது இன்னும் ரெண்டு இல்ல, நான் சொல்றேன் இத சொல்றேன். இதுக்கு என்ன பேர் ரெண்டா? இங்க பாருங்க அவரை இனம் தான். என்ன பேருன்னு சொல்லுங்க. அந்த இதுக்கு இது என்ன அவரை என்ன தெரியாது, பேர் தெரியாது. இது கொத்தவரை. ஐயோ, அவரையில நிறைய 4-5 அவரை இருக்கு. இங்க பாருங்க கரிமிளகாய். கரிமிளகாய்க்குள்ள இன்னைக்கு எக்கு போட்டு ஃப்ரை பண்ண போறேன். நம்ம நிறைய நேரம் செல்ல போதே சமைக்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தான். வெட்டிட்டா ஓகே. இப்பவே 12 மணி ஆகுது. இப்போ என்ன அவசரம்? அவசரம் இல்ல, நான் பசிச்சு. என்ன படிக்க சாப்பிடுறீங்க அப்புறம் என்ன? பழஞ்சோறு கரையோர் நமக்கு 12 மணி ஆகும். இன்னைக்கு இப்போ 12 மணிண்டா நீ சமைச்சு முடியும். சாப்பாடு வந்து அவசரப்பட்டு சமைக்க கூடாது. அதான் சொல்றேன், பசிக்குது. பசிச்சா ஏதாவது டீ குடிங்க. டீயே குடிக்கலாம். டீ நீதான் டீ குடிக்க வேண்டாம். கசாயம் இதுதான் இல்ல, கசாயம் தான் ஊத்திட்டாரு. டீ குடிக்க வேண்டாம்னு சொல்றேன். டீயா குடிக்கவும் சொல்றேன். அப்ப என்ன குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கா குடிச்சா. மதியம் குடிக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒருக்கா குடிச்சா காணும். அது யுவர் சாய்ஸ். மதியம் குடிக்கிறீரா பின்னேரம் குடிக்கிறீரான்றது உங்களோட விருப்பம். இதுல ஒரு பெரிய தக்காளி காயும் இருக்கு. என்ன கத்திரிக்காய் இருக்கு. இந்த ரவுண்ட் காய். இது பச்சை காய்னு சொன்னீங்க. ஆனா இது இது மாறி கண்டு தந்து மாறி என்னன்னு தெரியும். பச்சை என்னது? பச்சை வேண்டி நட்டது. ஆனா ஒரு காயும் பச்சை காய்க்கு இல்லையே. கத்திரிக்காய் கணக்கே போடுங்க. 2 காய் போடுங்க. அதான் போடுங்க. ஒரு பெரிய காயில ஒன்று போடுங்க. அதான் பாக்குறேன். இதுக்கு பெரிய காய் இருக்கு. அந்த காயை போடுங்க. இதை போடுங்க. இதை கொஞ்சம் முத்திட்டு போயிடு. ஓ மை காட், இங்க ஏதோ சாப்பிட்டுட்டு சந்திரன். அது அழகி. அதை இறங்கிடும். அது கூட இதை போடுங்க. கத்தரிக்கோள் இதுக்கு தான் வேணும்ன்றது. கத்தரி வந்து நாங்க இழுத்து புடுங்க. அது பிய்யாது. இங்க பாருங்க காய் கிடக்குது. இது முத்திட்டோம். முத்தை எல்லாம் எல்லாம் புடுங்கலாம். அதெல்லாம் ஓகே. நாளைக்கு இப்ப புடுங்கினா நாளைக்கு நாளை சமைக்கிற தேவைதானே. புடுங்குமே பெரிய காய். இது சமைச்சாலே இப்ப நாளைக்கும் இருக்கு நாளைக்கும் இருக்கு. கொஞ்சம் தானே சமைக்க புடுங்க. 2வது ஒரு கத்தரிக்காய் புடுங்க வேண்டாம். அவரைக்காய புடுங்க. அன்றைக்கே கத்தரிக்காய் கண்டு புடுங்கி சொல்லிட்டேன். நீங்க தானே சொல்றீங்க பிரிட்ஜுக்குள்ள புடுங்கி வைக்காதீங்க. அப்புறம் என்னதுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவானுண்டு. ஃப்ரிட்ஜுக்கு புடுங்கி வைக்கணும்னு நான் சொல்றேன். இல்ல நாளைக்கு நீ சமைக்கலையோன்னு கேட்டேன். நாளைக்கு இருக்கும். ஓகே, கட்டாயம் இருக்கும். இதுல எங்க இங்க அவரைக்காய காணும். அவரைக்காய் இதுல இருக்கு, மற்ற வெளியில இருக்கு. இந்த இருப்பு புடுங்குங்க. இதுல அவரை இந்த முறை பெருசா காய்க்கல. ஓகே, காய்ச்சத புடுங்க. போன முறை காய்க்கும். அது இனித்தான் காய்க்குங்க. இது எல்லா மரக்கறியும் மூஞ்சா பிறகு அவரைக்காய் தான் கடைசியா இருக்குது. போன முறை இது குளிர் வந்து இந்த பூ ஃபுல்லாவே அவரை பூ தான் வரும். இதுல வேறங்க. இந்த இது வண்டி ஆளை வந்து இடத்தை மாத்தி விட்டு ஒண்ணு காய்க்கலையோ. இதுல வர எங்கனால் படுறதால என்னன்னு தெரியல. இந்த இதுல இருக்கு அடியில. நான் அண்டைக்கு புடுங்கினா கொஞ்சம் கிடக்குது கறி வைக்கல. அவரைக்காயில வந்து பால் கறி வைக்கணும். சமைச்சு இதுல வரங்க நல்லா பிஞ்சு முடிக்கி. இனித்தான் காய்க்கும். இது இப்பதான் நல்லா சடாச்சு வருது. இது காய்க்க தொடங்கிச்சேன்டா செம காய் ஆக்கி. இதுல காய்க்க வடிக்கிட்டுச்சேன்டா. இதுல இது வந்து போன முறை பேக்கா புடுங்கி கொடுத்தேன். ஓ நல்ல காய் போன முறை. மற்றது போன முறை எங்களுக்கு தக்காளி பெருசா இல்ல. ஆனா இந்த முறை செம காய் தக்காளி. ஆனா தக்காளி வந்து இப்படித்தான் நடணும். படிப்படியா நடணும். அப்பதான் இந்த சீசன் ஃபுல்லா கட்டமா நட்டாதான் கணக்கா இருக்கு. எங்களை போன முறை நட்டதெல்லாம் இப்ப ஓஞ்சிட்டுது. இப்ப இதுகள் வந்து கடைசியான லேட்டா நட்டபடியா. இதுல சுரக்கொடி நட்டது. இந்த மடக்கி சுரக்கொடிங்க வருது இல்லையே நட்டு தெரியுது. அப்ப மங்கால நிக்குது. அதே கொஞ்சம் சொப்டான சுரக்கொடி நீட்டுக்கொடி
அதுகளெல்லாம் அப்படியே சொப்டானதுகள் அதுகளை டச் பண்ணி இதனாலும் பெறாது தானாக விடணும் அதுகளை இந்த இதில் தக்காளி பழம் போடுங்க இல்லையா 4-5 கிலோக்கு போடுறாது மேலே பொன்னாங்காணி போட முடியுது ஒரு சுண்டல் ஒன்று போடுவோம் நான் கீரை சாப்பிடுவோம் இதுல அங்கால நான் ஃபுல்லா புடுங்கி விட்டுட்டேன் இதுல தக்காளி பழத்தை போடுங்க பழதா போகுது இல்லை புடுங்கி என்ன செய்யறது தக்காளியில சொதி வச்சு ஆனா இந்த மரம் ஒரே மரம் தான் நட்டுறாங்க அதை விட்டு காய்ச்சி கொண்டு மேல ஆனா காய்ச்சி கொண்டு போகுது நல்ல எந்த உயரம் இது கொடி தக்காளி தானே இதுல ஒரு இதுக்கும் வாங்கி நட்டு ஸ்டார்ட்டுக்கு அவங்க விற்கிற விதை வாங்கி போட்டோம்டா வடிவா காணும் உங்களுக்கு ஃபுல்லா இந்த இயர் ஃபுல்லாவே காணும் 6 மாசம் நல்ல காய் பிடுங்கல ஓகே இப்போ இதில் என்ன பொன்னாங்காணி அந்த நல்ல இது பிடுங்கி விட்டா அந்த குருத்தாவே இதுன்னு ஒரு இதுக்கு சுண்டலுக்கு பிடுங்கிட்டு ஒரு சுண்டலே காணும் இப்போ ஏன்டா வச்சு இது சாப்பிடல அதில் ஒரு சுண்டலுக்கு மட்டும்தான் இதில் ஒரு கைப்பிடி பிடுங்கிட்டு காணும் போடுற அங்கே பிடுங்கி வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒரு குடி காணும் வளமையாவே நான் ஒன்று தான் பிடுங்குறேன் ஆனால் வளமையாக கொஞ்சம் மிஞ்சுறது இல்லை ஒரு கொஞ்சம் குறைச்சி சுண்டோம் சுண்டலாக காணும் இங்கே ஓகே அப்போ வெள்ளார பிடுங்கியா இது பொன்னாங்காணி பிடுங்கியாச்சு வெள்ளாரையும் பிடுங்குற ஐடியாவா இல்லாட்டி இல்லையா பாப்பேன் பார்த்து செய்வோம் என்ன மூடு வருது அதுதான் ஓகே அதில் போயிட்டு நான் பிடுங்க தோணிச்சேன்னா பிடுங்கிடுவேன் அங்கே போய் அந்த பக்கம் காப்பிக்கா பிடுங்குவோம் இதில் காப்பிக்கா இல்லை இருக்குதான் இதில் பெருசாக இல்லை அங்கே போய் பார்ப்போம் முடக்கத்தான் வந்து விதை வந்து அண்டைக்கிறேன்னு இல்லை கொஞ்சம் எடுத்து வையுமே இதை எடுத்து வச்சா நல்ல அண்டை பிடுங்கி கீடு இல்லை போட்டேன் கனடாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அங்கே வந்து இந்த முடக்கத்தான் விதைகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சு அடுத்த வருஷத்துக்கு போட்டுவிட்டா ஆக்களுக்கு முடக்கத்தான் கண்டு விற்கிறாங்க போன முருங்கிற விடையெல்லாம் நான் ஒரு 70 கண்டு வரும் முடக்கத்தான் அப்படியே வேற எடுத்து போட்டு ஒரு குப்பாய மண்ணுக்குள்ள போட்டு விட்டேன் பார்த்தா அது அப்படியே ஃபுல்லா முளைச்சிட்டுது 100 கண்டுக்கு மேல நிறைய விதை அந்த விழுந்து அவளாம் வந்து கண்டா முடக்கத்தான் ரசத்துக்கு தான் நல்லது இன்னைக்கு கிழமை நாடில எல்லாம் சாப்பிடாதது எல்லாத்தையும் ஒரே நாள் இன்றைக்கு லீவு நாளுன்றபடியா இன்றைக்கு வந்து ஒரு 5-6 கறியோட ஒரு வாழை இலையில தான் இன்றைக்கு சாப்பாடு உண்மையாவே அப்படி சாப்பிடணும் எனக்கு ஆசை நிறைய மச்சம் சாப்பிடணும் இப்ப விருப்பம் இல்லை அதாவது இப்ப நாங்க இப்ப ஸ்ரீலங்காவில் எப்படி இப்போ தோட்டம் வச்சிருக்கிறாங்களோ எப்படி எல்லாம் செய்வாங்களோ ஸ்ரீலங்காவில் தோட்டம் வச்சிருக்கிற ஆட்கள் வந்து என்ன மாதிரி மரக்கறிகள் எல்லாம் பிடுங்கி சமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படித்தானே கருவேப்பிலை எஸ் ஓகே வாங்கோ ஆனால் சட்டி காணாது அங்கிறேன் இப்போ அதை மറ്റാக்க பிடுங்குமா இன்னும் கொண்டு வந்தேன் அதை விட்டுட்டு வந்துட்டேன் போல கொண்டு வந்தேனே காணையில் ஓகே அப்போ இதில் பொன்னாங்காணி பிடுங்குனாங்க இதில் வந்து வெள்ளாரையும் இப்போ சம்பல் போட போகுது வெள்ளாரை பிடுங்குறேன் வெள்ளாரை சம்பளம் மேலே 11ஆம் மாதம் வரைக்கும் கடைக்கு போகிறது இல்லை கடையில் நாங்கள் வழிக்கு வாங்கவே இல்லை ஆனால் அண்டைக்கு காளான் வாங்கி கொண்டு வந்தாங்க இதுவும் வாங்கினான் வெண்டிக்காய் காளான் செய்ய போகிறேன் செய்யலையே அது எனக்கு சப்போர்ட் பண்ணா இங்கே சப்போர்ட் பண்ணாதான் நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படி இருந்தால் வேலையை விட்டுட்டு நின்று தான் சப்போர்ட் பண்ணேன் இங்க இதுலதான் கவனம் வேலைக்கு போனா நீங்க சொன்னீங்கல்ல இந்த பூச்சி இந்த இதுல பாருங்க இந்த வல்லாரையில இந்த பூச்சி இப்படி இருக்கும் அது வடிவ உப்பு தண்ணி போட்டு இதை தெரிஞ்சுட்டு வந்து வேண்டாம் வடிவா பார்த்து தானே தண்டோணும் மற்றது பேக்குக்கு போற வழியா இல்ல கஷ்டம் என்ன எல்லாட்டி காளான் செய்யல நல்ல பேஸ்மெண்ட்டுக்குள்ள இது இருக்குது அந்த மரத்தூளுக்குள்ள தான் வச்சு செய்யறாங்க என்னடா இதுல வந்து இருக்கிறாய் இருக்கு சரியோ பதாடி இருக்குது அதற்கும் வெக்கதான கோழிகளுக்கும் நாங்க இந்த முறை எனக்கு பீட்ரூட் வந்து செம ஃபெயிலியர் பீட்ரூட் அந்த அளவு பெருசாங்களுக்கு கிழங்கு உழையில என்ன ரீசன் தெரியாது என்னன்னு தெரியா இந்த அளவு விழுந்துருக்குதான் அப்புறம் 2 பிடுங்குனாக்க எங்களை பெருசாண்டா இந்த அளவு தானே சில நேரத்தில் கடைகளில் இருக்கிறது இருக்கிறதா நாங்க நிறைய பீட்ரூட் இந்த அளவு வரக்கூடாது கொஞ்சம் பெருசா வரணும் ஓகே 2 கான் பண்ணிக்கு அந்த அளவு விலை இல்லையே உதாப்படுங்க அது ஒரு ஆகலும் குருமியா தெரியுது உதாப்படுங்க அது பெருசு தான் அங்கால பாருங்க குடக்கான் பெருசு பீட்ரூட் தான் ஆகலும் மோசம்
ஓகே சும்மா நட்டனாங்க எங்களை ஓகே கூட இந்த இது சம்பல் போடுறதுக்கு இது 2 பிடிங்கிருக்கு ஓகே எப்படி இலங்காயில வந்து சம்பல் போட்டு நல்ல குழுகுலாண்டு இருக்குதானே சமையா உதாரண வெள்ளார நல்ல நீட்டு இதுன்னா பெரிய அது அந்த இதுக்குள்ள காட்டு மேலே இங்க பாருங்க எந்த பெரிய வெளியே இப்படித்தானே அது வெறும் இந்த முறை வல்லாரையே டேக் கேர் பண்ணல நல்ல இதா வார வருஷம் வல்லாரைய ஒரு டேக் கேர் பண்ண ஆனா அன்றைக்கு நீர் இந்த புடலங்கா வந்து கல்லு கட்டா சுருண்டு வயல்ல இருந்து நான் உங்கள்ட்ட கேட்டேன் அப்ப நீர் கட்ட நீர் கல்லு கட்டுனா வர மாட்டோம் ஆனா கல்லு கட்ட முடிய பாரு அந்த நிலத்தோட இப்ப கல்லு முட்டாக்கு வந்து வளர்ந்துச்சு இதுலயே ஒன்று வேற இதப்பா பானைய அந்த அதுல இந்த மரவடி பொரியல் இருக்குது எடுத்துட்டு வாங்க கதிரையில ஃபாஸ்டா சமைச்சு ஃபாஸ்டா சாப்பிடணும் வாழையில வெட்டி ஓகே மிரக்கறி எல்லாம் புடுங்கியாச்சு என்னென்ன புடுங்கினாண்டு இதுல பார்ப்போம் ஓகே சமைச்சு ஒன்றா சமைக்க பார்ப்போம் இதை போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கடைசியா கீரையை வெட்டுவோம் ஊறட்டும் தண்ணியில நீரே நெல்லாத வெள்ளாரைக்கு கருவேப்பி எல்லாம் போட்டு அது வெள்ள கருவேப்பி நான் அப்புறம் பொறுக்கி எடுப்பேன் இல்ல வெள்ளார பொன்னாங்கண்ணி எல்லாம் போட்டு கருவேப்பி உண்டா போட்டு எல்லாமே கழுவத்தானே வேணும் கீரை உண்டா இப்போ இன்றைக்கு வந்து சமைக்காதான் தெரியும் என்னென்ன வைக்க போகிறோம்டா அப்படியே ஒன்றோண்டா செய்வோம் இதை முதல்ல ஊற 1-2 மிஸ் ஆகும் தேர்தல கூடாமல் வரும் மிஸ் ஆகாது உப்பு போடுவாங்க ஏன் அது இப்போ வந்து இதை வந்து உப்பு போட்டு நல்ல ஏண்டா பூச்சியால் கூட இருக்குன்னு தானே அதால் உப்பு போட்டு நல்லா கழுவிச்சு தென்னை முண்டு தண்ணியில் கழுவணும் ஆனா பொன்னாங்கானியும் இதையும் கடைசியா சின்ன போகுது இதுல வந்து எல்லாமே உப்பு போட்டு தண்ணிக்க போட்டு ஊற வச்சிருக்குது இந்தியாவில் வந்து என்ன செய்யறோம் இருக்குது பாவக்காய் வெட்டுறேன் பாவக்காயும் கருவாடும் தக்காளியும் போட்டு கறி வைக்க போகுது அப்படியே வைக்கிறது அப்ப இன்னைக்கு மரக்கறியை சாப்பிடுவோம் மிரக்கறி தனியாக சாப்பிடுறதா எங்க விலக பண்ணி மிரக்கறி தனி பிறகு என் வாழை இலையில சாப்பிடுவேன் என் வாழை இலையில சாப்பிட்டேன் வாழை இலையில சாப்பிட்டா மிரக்கறி சாப்பிட்டா தானே ஒரு ஹாப்பி மச்ச முதல்ல போட்டா சந்தோஷம் இருக்கு ஓகே அப்ப நீ மிரக்கறியை போட்டு சந்தோஷமா சாப்பிட்டு நான் மச்ச மிரக்கறியும் போட்டு மச்சம் மட்டும் சாப்பிடுறீங்க மிரக்கறி மக்கள் இருப்போம்னா நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் மச்சம் சாப்பிட சொல்லி ஆனா ஒரு ஆள் வீட்டுல அப்படி என்ன என்னால பொறுத்து கொள்ள முடியாது உடனே நான் போட சொல்லி இல்லை எனக்கு இந்த இது கணக்கை ஆயிரும்ன்றதுக்காக இதை மட்டும் மற்றது காப்பி என்ன பாவக்காய சுண்டுவோம் கவுப்பி சுண்டுறபடியா பாவக்காய் சுண்டே இல்லாத அதுதான் பிரச்சனை பாவக்காய அண்டைக்கு வச்ச மாதிரி வையும் அண்டைக்கு கருவாடு தக்காளி இது போட்டு சாப்பிடுவீங்களா ஆனா அண்டைக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியலையே தெரியலையா ஓகே இன்றைய தெரிகிற மாதிரி சாப்பிட்றேன் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரே இதை கிளீன் பண்ணிட்டு இது அவரைக்கா ஒரே மிரக்கறியா தான் கிடக்கு இது கிடக்கு அதை கிடக்கு தேவைதானே இப்ப கடையிலேயே மரக்கறி வாங்குறது இல்ல கிழமை ஃபுல்லாவே வேணும் மற்றது வந்து இப்ப நாங்க இனி 11ஆம் மாசம் வரைக்கும் நாங்க வந்து மரக்கறி வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை வந்து கொண்டே இருக்கு ஒன்று மாறி ஒன்று காய்ச்சி கொண்டே இருக்கு அன்றைக்கு ஏன் காளான் வாங்கினா கனநாள் அந்த சாப்பிடல மற்றது வந்து இனி நாங்க போய் கடையில போய் வேண்டாலும் வாழைக்காய் வேண்டுவோம் சில நேரம் போனா வேண்டா வாழைக்காய் எல்லாத்தையும் காளான் முருங்கைக்கீரை இருந்தாலும் வாங்குறது முருங்கைக்கீரை இருந்தா வேண்டாம் மற்ற கீரை இனி ஒரு கிழமையால நாங்க போட்ட கீரை வந்துடும் அது புடுங்கி சமைக்கலாம் இன்னொரு கணம் போட போறோம் கீரை காய்ச்சிக்க போட போடுங்க மற்ற நேற்று இதுல வேண்டி கொண்டு வந்தேன்னா அதையும் ரிட்டர்ன் பண்ணணும் சாமா அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து பின்னேரம் கவுப்பி நேரத்தும் பிடுங்கும் ஆனா மழை வரும் போல இருக்கு பாப்பா நான் சாப்பிட்டு பிடுங்கு வெயில பார்த்தோம் ஐயோ அதுக்கு போனா குளிக்கணும் வந்து அது வெயில பார்த்தோன்னுண்டா அப்புறம் மழை வந்துடும் நேற்று திடீர்னு மழை வந்து இதான் எங்கட கொச்சி நல்ல உரைப்பு கொச்சிக்கா நல்ல உரைப்பு ஆனா இந்த மிளகாய் தான் இன்றைக்கு போட போறேன் இதே வந்து பயங்கர உரைப்பு இந்த மிளகாய் கலப்பினா இதுதான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி போட போறேன்
தக்காளி பழம் அந்த இது இந்த புளிக்கறி அவரைக்காய் வந்து பால் கறிக்கு சூப்பர் அவரைக்காய். பால் கறி போன முறை ஆமா இந்த இந்த அவரை வந்து நல்ல மட்டும் சொல்றாங்க. நாங்க தான் சாப்பிடுறோம். நார்ச்சத்து இதுல கூட இருக்கு. அவரை மற்ற புடோல் இது உடைக்கும் பெரிய வேலை ஒன்று இருக்குதான். ஹெல்ப் பண்றது. இல்லாட்டிக்கு சமையல் இப்போதைக்கு முடியாது. மற்ற வந்து ஜூஸ் ஒன்று அடிச்சு தரட்டேன். நீங்க இதை புடுங்க. வெள்ளரி பழத்துல ஜூஸ். நான் காப்பிக்காய் இது பைத்தனத்தை இதன்ற நீ ஜூஸ் அடி. இதெல்லாம் வெட்டி வச்சுட்டு நீங்க பைத்த இதை புடுங்க உடையுங்க. நான் ஜூஸ் அடிச்சுட்டு அவரைக்காயம் பரவாயில்ல எனக்கு கிடக்குது. ஆனா போன முறை 2 அம்மா நாங்கள் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாருக்கும் அப்படியே சொப்பின் பேக்கண்டா ஒரு பேக் சொப்பின் பேக் இப்பவும் இருக்குது அவரைக்காய் நான் வெட்டி போட்டது. ஆனா ஃப்ரிட்ஜில் போட்டுதுன்றது அந்த அளவுக்கு நாங்க பெர்ஃபெக்டா வராது. நான் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ற மாதிரி வராது. இதுல என்ன பழம் கிடக்கு கலப்பின்னு இந்த இருக்குது. அப்ப அதை வெட்டி போடுங்க பழத்தை. இதுவும் நல்லா பழுத்துட்டுது. இது செங்காய வையும் பழத்தை மூளை உடைச்சு விட்டுட்டேன். பிரச்சனை இல்லையா? அது வெட்டினது தேவைதானே நான் அவரை பார்த்து சமைக்க போறேன். ஓகே அப்போ நாங்கள் இனி சமைக்க குளோவன்றோட்ட பார்ப்போம். இப்போ நான் பைத்தங்காய் உடைக்கிறேன். நீ ஜூஸ் அடியும் கொஞ்சம் பசிக்குது. 12:30 1 மணி ஆகுது பாருங்க. மதியம் 1 மணி. லேறதுக்கு நான் 7 மணிக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கு இன்றைக்கு வந்தவங்க அந்த ஏசி திருத்த வந்தோடைய கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஆனால் நான் 7 மணிக்கெல்லாம் கண் முடிச்சு கிளம்பிட்டேன். ஓகே அப்போ நாங்கள் இனி ஒன்றை சமைச்சிட்டு 2 சரி அவசரம் இல்லை. ஒரு இடம் போறே இல்லை. ஆறுதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கு. ஓகே அப்போ நீ ஜூஸ் அடிக்கும் மீன் பற்ற மாதிரியே வெட்டி கொண்டு செதில் தட்டுறேன் மீனுக்கு. இது வந்து முரல் மீன். உங்கள்கிட்ட இங்க அமெரிக்கா முரல். இந்தில முரல் அமெரிக்கால இந்த முரல் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமெண்டா சொல்லுங்க. மற்றது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பு இது மெசேஞ்சர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி தேங்க்ஸ் பண்ணீங்க. ஓகே நன்றி. அப்படியே தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. அப்படியே நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லிவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. கமெண்ட்ஸ் போடுங்க. மற்றது இப்ப நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கண்டா அந்த வீடியோ இப்ப நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. தொடர்ந்து ஆர்வமா செய்வோம். தோட்டம் செய்யறது சரியான விருப்பம். அதை விட நாங்க சின்ன சின்ன இதுகளும் போடுவோம். மற்றது வந்து நீங்க நிறைய பேர் எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த கடைசி வீடியோக்கு அப்புறம் எல்லாம் ஒரு 50-60 பேர் ஒரு வீடியோக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. புதுசா நிறைய பேர் மற்ற கனடால இருந்து ஸ்ரீலங்கா இந்தியா கூடுதலா வந்து கனடால இருந்து இந்த வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி இந்தியால இருந்து எல்லாம் பார்க்கணும். இந்தியா எல்லா நாட்டுல இருந்தும் பார்க்கணும். லண்டன் பிரான்ஸ் கனடா ஜெர்மனில இருந்து அப்பவே இந்த ஆரம்பத்தில இருந்தே பேர் பார்த்து கொண்டு இருக்கணும். ஓகே தொடர்ந்து அப்படி உங்களுடைய ஆதரவு தாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுடைய ஆதரவால தான் தொடர்ந்து நாங்கள் இந்த வீடியோ செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எங்களுக்கும் வந்து நிறைய பேர் எங்களை பின்தொடர்றபடியா இப்போ அதையும் எங்களுக்கு ஒரு ஊக்கம்தான். ஓகே எல்லாம் கழுவி போட்டு நான் ஜூஸ் அடிக்க போறேன். நான் அப்போ பைத்தங்காய் உடைக்கிறேன். நீர் கழுவு இது 2. இப்போ இதை என்ன புடலங்காயில சம்பல் செய்ய போறேன். இன்றைக்கு தான் ட்ரை பண்ண போறேன். நான் வேலை செய்யற இடத்துல சொல்லிச்சுனா இப்படி புடலங்காய பிஞ்சு புடலங்காய் எடுத்தா குட்டி குட்டியா வெட்டிட்டு நாங்க வெள்ளார சம்பல் போடுவோம் இல்லோ அப்படி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு செஞ்சா செம டேஸ்டா இருக்குமான்னு சொல்லிச்சுனா ட்ரை பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு வந்து நான் ஃபுல்லா சொல்ல போறேன். அதே மாதிரி இன்றைக்கு என்ன மாதிரி சமைக்கிறத இருக்க காட்ட போறேன். ஓகே அப்ப கண்டினியூ பாருங்க. வெள்ளரி பழத்துல ஜூஸ் செமையா தான் இருக்குது. ஜூஸ் அடிச்சிட்டு வெள்ளரி பழ ஜூஸ் அடிச்சிட்டேன். சீனி கொஞ்சம் கூட போட்டுருக்கோம். சீனி கூட குடிக்க கூடாது. ஓகே பைத்தங்காய் உடைச்சிட்டு நான் கறியை வைக்க போறேன். ஓகே எல்லாமே கழுவி கொண்டு வந்து வச்சா சீனி வந்து வெட்ட போறோம். இதில் ஹவுப்பிக்காய் வந்து உடைச்சி கொண்டு இருக்கிறோம். இன்னும் முடியல. ஓகே அப்போ பைத்தங்காய் எல்லாம் உடைச்சி முடிஞ்சு இப்போ இதை என்ன இது பாவக்காயும் தக்காளியும் இந்த கருவாடு தான் போட்டுக்கலாம். இந்த கருவாடும் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் கத்தரிக்காய்க்கு குழம்பு வைக்கிறதுக்கு கத்தரிக்காய் வெட்டி பொரிச்செடுக்க. கத்தரிக்காய் என்ன கருவாடு போட்டு வைக்க போறீங்க? செவ்வாய்க்கிழமை கறி நீங்கக்கா
அவரைக்காயில பால் கறி வைக்க போறேன். இப்போதைக்கு இந்த மூண்டும் இது மூன்று அங்கால வந்து அதை செய்ய பார்ப்போம். ஓகே, இதுல வந்து வெங்காயம் எல்லா கரைக்கும் பெற்று நம்ம புது கத்தரிக்காய் இதுல பாருங்க பைத்தங்காய் எல்லாம் உடைச்சு முடியுது. இஞ்சால புடலங்காய் வெட்டணும். புடலங்காய் வெட்டணும். ஓகே, அப்போ நாங்கள் இனி மற்றதுகள் வைக்க பார்ப்போம். அப்படியே கண்டினியூ. ஓகே, இப்போ என்ன ரெடி ஆயிட்டுது? இது வந்து கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு வச்சேன்னா இதுக்கு பாருங்க கொண்டக்கடலை போட்டிருக்கேன். என்ன மாதிரி தக்கா இது கத்தரி குழம்பு வச்சேன் ஒரு பாஸ்டா சொல்லும். என்னென்ன எல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும், வெந்தயம் இதுகள் எல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு பிறகு கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள தாளிக்கல பிறகு கொண்டக்கடலையை போட்டுட்டு நல்லா தேங்காய் பாலும் விட்டு பச்சை புளியும் விட்டுட்டு நல்லா வத்தணும். வத்தினா தான் வெந்தயம் போடணும். இதுக்கு கட்டாயம் புளி கூட விட்டா தான் விருப்பம். எனக்கு புளி கொஞ்சம் நீண்டா எனக்கு விருப்பம் கொஞ்சம் கறி. அப்போ புளி கொஞ்சம் கூட்டி தான் வைக்கப்படுது. ஓகே, அளவா இருக்கும். இதுல கத்தரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கிறேன். அதை இதுக்கு போட்டுட்டு இதோட சேர்த்து விட்டா சரி, கத்தரிக்காய் கறி ரெடி. இப்போ என்னென்ன கறி வச்சுட்டு இது பாவக்காய் வச்சாச்சு. பாவக்காய் தக்காளி பழம் மற்ற கருவாடு போட்டு ஒரு கறி. தக்காளி பழம் சொதி வச்சது. மற்ற இஞ்சால வந்து இது என்ன இது அவரைக்காயில பால் கறி வைக்க போறேன். ஓகே, அப்ப இப்ப 3 கறி வச்சு முடிஞ்சு. கத்தரிக்காய் தான் இனி வந்து அடுத்த வட்டத்துக்கு இனி பைத்தங்காய் புடலங்காய் மற்றது பொன்னாங்கானி சுண்டல் வெள்ளார சம்பல். ஓகே, பைத்தங்காய் உடைச்சிட்டு அப்ப பைத்தங்காய் வச்சுட்டு கடைசியா தான் பொன்னாங்கானியும் வெள்ளார. இதுல வந்து கௌப்பி சுண்ட போறோம், கருவாடு போட்டு சுண்ட போறோம். ஓகே, இப்ப எல்லாம் வச்சாச்சு. கௌப்பியை சுண்ட போறோம். அடுத்ததா என்ன செய்ய போறப்பா? புடலங்காய் சுண்டல், புடலங்காய் சம்பல். ஓகே ஓகே, இதை என்ன செய்யறது? முட்டை பொரிக்க போகுது. கறி மிளகாய்க்குள்ள முட்டை போட்டுட்டு அடுப்பில் அப்படியே இப்படி செஞ்சு எடுத்து சாப்பிட்டா செமையா இருக்கும். நல்லதா? ஓகே, நல்லா இருக்கும். என்ன இது என்ன உள்ளுக்கு அப்படியே ஊத்துற அந்த இதுக்குள்ள முட்டையை அடிச்சு போட்டு அப்படியே ஊத்துற. ஓகே, இப்போ வந்து பீட்ரூட் சம்பல் போட போறீங்க. சம்பல் மாதிரியே ஆனா இப்போ பீட்ரூட் இதில் பீட்ரூட் சம்பல் போட போகிறோம். இப்போ பீட்ரூட் எல்லாம் ஒரு 2 பீட்ரூட்டா ஒன்று குட்டி. இப்போ இனி வந்து புடலங்காய் மற்றது வெள்ளார பொன்னாங்கானி வச்சா சரி. மற்றதெல்லாம் வச்சுட்டோம்னா ஆல்மோஸ்ட் இதுதான் அந்த கறி மிளகாயில் முட்டையும் பொரிச்சானே இதுக்குள்ள முட்டை போட்டேன். அது எல்லாம் பொங்கி வழியில் வருது. அதை அப்போ வந்துட்டு போட்டுருக்கேன். செம டேஸ்டாக இருக்கும் அப்படி பொரிச்சா. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து கறி மிளகாய்க்குள்ள முட்டை போட்டு செய்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் இனி பொன்னாங்கானியும் வெள்ளாரையும் தெரிஞ்சுட்டு அதை மணி ஆரம்பிக்க சரி. அப்போ தெரிய செய்யட்டா அது இதெல்லாம் வேறுங்க புடலங்க குட்டி மற்றது இந்தியாவில் வெள்ளாறு அதுகள் தெரிஞ்செடுக்கணும்டா எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நீர்றேன்னுடைய ஒண்டா தெரிஞ்செடுக்க போகிறோம். இந்தியாவில் பைத்தங்காய் சுண்டு போட்டு கொண்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இனி புடலங்காய் இது சம்பல் போட போகிறோம். ஓகே, அப்போ சம்பல் போடக்குள்ளே எல்லாத்தையும் பார்ப்போம்டா. ஓகே, சமையல் எல்லாம் தடல் போட்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சது போடாக்கு. இப்போ என்ன எதுக்கு வெட்டுறது? இப்போ குட்டி குட்டி தக்காளி பழம் வெள்ளாரச்சம் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் செய்தா ஆனால் கூடத்தான் வந்துருக்கு. ஓகே, நாளைக்கும் வேணும் தானே. ஓகே, நாங்கள் 2 சமைக்கிறோம் இவ்வளவோ. ஆனால் நாளைக்கும் சேர்த்துத்தான் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சமைக்கணும். நாளைக்கு எங்களுக்கு வேலையாளர் இருக்குதானே. அப்போ அதால் வந்து இப்போ 2 சமைச்சு வச்சுட்டா இருக்கும். இதில் புடலங்காய் இருக்கு. இப்போ இவ்வளோ இது லேட்டாக எனக்கு என்ன ரீசன்? ஐயோ, இதை எங்கேயோ கொண்டு வச்சுட்டேன். குட்டி குட்டியா புடலங்காய் வெட்டணும் இல்லையா? அதுக்கு இதுக்கா போட்டு அடிச்சு விட்டா எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வரும். அப்போ அதால் புடலங்காய் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பொன்னாங்கானிங்க? இது பொன்னாங்கானிய நல்லா அவிச்சு போட்டு தான் இதென்ன போகிறேன். இது என்ன பொன்னாங்கானி வைக்கிறேன்? இது எண்ணெய் விட்டு ஒரு சொட்டு போட்டு நல்லா பிரட்டி எடுப்பினோம். நான் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா அவிச்சு போட்டு
எனக்கு சட்டி எரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு சும்மா பிரட்டிடுவேன். இரண்டிட்டு தேங்காய் பூ எல்லாம் திருப்பி வச்சிருக்கிறோம். அப்ப இதுல வல்லார சம்பலுக்கும் தேங்காய் வேணும். ஏற்கனவே தேங்காய் மார்னிங் திருவினாங்க. இப்போ அதுக்கு பழஞ்சோறு கரைக்கிறதுக்கு திருவினானா அப்போ சேர்த்து தான் திருவினாங்க. இந்தியாவில் கவுப்பி சுண்டலும் இருக்கு பாருங்க. கவுப்பி சுண்டலே கருவாடு போட்டு சொன்னேன்னு. அதோட இந்தியாவில் வந்து இது முடக்கத்தானில் ஒரு கசமும் வச்சிருக்கிறோம். அப்போ இவ்வளோ தான். ஓகே, அப்போ இதெல்லாம் தெரியும் தானே எப்படி செய்யறேன்னா. அப்போ நாங்கள் இனி சாப்பிடாக்க பார்ப்போம்மா. இது புடலங்காய் சாம்பல் செய்ய போறேன். புடலங்காய் சாம்பலோட இதாண்டிட்டு நீ சாப்பிட. சரி, இப்போ நான் வாழையில வெட்டி கொண்டுட்டேன். வாழை இலையில தான் இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, அப்போ எங்களோட வாழையை உங்களை காட்டிட்டு அதை 2 வாழை இலையை வெட்டி கொண்டு வந்து வாழை இலையில வந்து சிவத்த பச்சை அரிசியில் தான் இன்றைக்கு அதிகம் வந்து போட்டிருக்கு. சிவத்த பச்சை அரிசியில் தான் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். ப்ளஸ் கண்டினியூவாக பாருங்க. இதுதான் பாருங்க எங்களோட கருவாடு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தது. பார்சல் எடுத்து நாங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கருவாடு தான் போட்டு நாங்கள் இதுக்கு பைத்தங்காய் சுண்டல் எல்லாத்தையும் போட்டுதான் நாங்கள். ஓகே, அப்போ நாங்கள் நீ சாப்பிடக்குள்ள கண்டினியூ பண்ணுவோம். இது புடலங்காய் போட்டு அடிக்க போடுங்க. இதை போட்டுட்டு குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். ஈஸி. இது அமேசானில் ஓட போகணும். வெட்டிட்டு இருக்கிற கஷ்டமாக இருக்கும். நல்ல ஒரு ஐடியா பாருங்க. விட குட்டி குட்டி பீஸா இருக்கு. இது சம்பலுக்கு தானே எக்ஸசைஸ் அப்பா. இங்க வரமா. நல்ல குட்டி குட்டி பீஸா வந்துருக்கு. ஓகே, அப்ப இதுல என்ன இதெல்லாம் வெட்டி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே தேசி இப்படி போடுவோமா? முதல் தரம் செய்கிறோமே இது நாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு அம்மாட்ட சொல்லாம அம்மா சொன்னா என்ன கொடுமை எல்லாம் செய்யறான்னு சொன்னா. ஏன்னு சொன்னா இது தமிழாக்கள் செய்யற இல்ல. இது வந்து அவங்க சிங்களாக்கெல்லாம் இதை செய்யற. அப்ப இது நல்ல டேஸ்டா இருக்குமன்றாங்க. இத கூட இல்ல, ஆனா இது செய்யறேன்னா நல்ல பிஞ்சு இல்ல புடலங்காய்லாம் நல்ல பிஞ்சு தானே இது. இல்ல முத்தல்ல செய்யலாம்னு சொன்னது. அந்த நார்த்தன்மை கூட இருக்கிறதால செய்யலாம். ஓகே, அப்ப நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப சமைச்சு கொண்டு வந்தாப்புல லேட் ஆயிட்டுது. ஓகே, அப்ப வாழையில வெட்ட போறேன். வாழை இலையில வந்தா இன்றைக்கு சாப்பிட போறோம். ஓகே, எங்களோட வாழை மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாழை மரம் எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லுங்க. இதுதான் பாருங்க எங்களோட வாழை மரம். நல்ல பெரிய இலையா இருக்கு. ஓகே, இப்போ இதில் ஒரு இலையை ஒன்று வெட்டோம். இந்த இலையை வெட்டிட்டு வாழை இலையில இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்தில் பிடுங்கின மரக்கறியை கொண்டு சாப்பிட போகிறோம். பாருங்க வாழை இலை வெட்டியாச்சு. ஓகே, நாங்கள் இன்றைக்கு வாழை இலையில வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, அப்போ நீ சாப்பிடக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வாழையில வெட்டியாச்சு. வெட்டிட்டு சாப்பிட போகிறோம். இப்போ அரிசி எல்லாம் தாண்டி கொண்டு இருக்குது. கொதிச்சு தாண்டுது. இதெல்லாம் வெட்டிட்டுதா நிறைய தான் வந்திருக்கு சாம்பார். ஓகே, அப்போ இனி வந்து நாங்கள் சாப்பிடாக்க பார்ப்போம். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் பிடுங்கின மரக்கறியெல்லாம் மட்டுமே நாங்கள் வச்சு இன்றைக்கு ஒரு கிராமத்து விருந்து தான் செய்திருக்கிறோம். அதில் வந்து என்னென்ன மரக்கறிகள் எப்படி என்று சொல்லி பார்ப்போம். அப்போ இது வந்து உங்களோட ஸ்ரீலங்காவில் உங்களோட வயலில் விளைஞ்ச அரிசி தானே? ஓகே, இப்போ சிவத்த பச்சை அரிசி. ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து 2 பேரும் தான் சாப்பிட போகிறோம். ஆசை எனக்கு இப்படி சாப்பிட. ஓகே, ரைஸ் போட்டாச்சு. ஒவ்வொரு கறிகளாக நாங்கள் எடுத்துப்போம். வந்து தக்காளி பழச்சோதி அது வந்து ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கு. இது வந்து பொன்னாங்கானி. எங்களோட தோட்டத்தில் அப்படிங்க இன்றைக்கு பொன்னாங்கானி கீரை. எத்தனை கறி வச்சேன்ட்டு நானே மறந்துட்டேன். ஓகே, போட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை கறி வச்சேன். தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு 6 அளவு இருக்கும். போட்டு பார்த்தா தான். இது என்ன கறி? இது வந்து பாவக்காய், கருவாடு, தக்காளி பழம் 3 போட்டு. தக்காளி பழம் இல்ல, காய். ஒரு இது வெள்ளைக்கறி. வேறங்க எங்களுடைய ஃபேவரிட். அதாவது இது கவுப்பி சுண்டல். இது வந்து பைத்தங்காயும் கவுப்பிக்காயும் சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணினாங்க. அதே வந்து கருவாடு போட்டு செய்துக்கலாம். பிடிக்குமா கவுப்பி சுண்டல்? செமையா பிடிக்கும். ஓகே, இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்துல பிடுங்கின புடலங்காய் சாம்பல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளவு டேஸ்ட்னு பாத்துட்டு ட்ரை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தான் புதுசா ட்ரை பண்றோம் இது. ஓகே,
பாருங்க அவரைக்காய். ஆனா என்ன அவரையான்னு தெரியா, இது ஒரு அவரைதான். கொத்தவரையா என்னன்னு தெரியா, யாராவது வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க. இதுல வந்து ஒரு பால் கறி. இது வந்து எங்களுடைய தோட்டத்துல வந்து கறிமிளகா, அதுக்குள்ள முட்டையை உள்ள அடிச்சு ஊத்தி போட்டுனாங்க. முட்டையை அடிச்சு ஊத்தி இருக்குது. மற்றது அதோட வழியில வந்து முட்டை பொரியல், அதாவது கறிமிளகாயும் முட்டை பொரியலும் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க கத்தரிக்காய் கறி. இது வந்து வதக்கி கத்தரிக்காய்க்க வந்து கொண்டக்கடலையும் போட்டு வதக்கி வந்து புளிக்கறி மாதிரி வச்சுருக்கு. அது பின்ன கத்தரிக்காய ஓகே. இது நம்மளோட ஃபேவரட் வல்லார சம்பல். வெள்ளார ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது வந்து எங்களுடைய தோட்டத்துல விளைஞ்ச பீட்ரூட். அதுல வந்து ஒரு பீட்ரூட் சம்பல் இல்ல, இது ஒரு வர மாதிரி தானே. பீட்ரூட் வரையானா ரெண்டு சம்பல் வச்சபடியா நான் பீட்ரூட்டை மாத்திட்டேன். வர இது பப்படம் பிடிச்சினாங்க. பப்படம். ஓகே. முடக்கத்தான் ரசம். அதை நாங்க சாப்பிடக்குள்ள ஊற்றி சாப்பிட போறோம். இப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அப்ப எத்தனை கறியாண்டு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட வந்து 11 ரசம், 12 தக்காளி புளிச்சொதி, எல்லாமே 13 14 வெரைட்டி. கறி மட்டும் 10. அதோட வந்து தக்காளி புளிச்சொதி, அதோட வந்து முடக்கத்தான் ரசம். ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு. அதோட வந்து இன்றைக்கு நீரம் வந்து வியூவர்ஸுக்கு வந்து சாப்பிட்டு காட்ட போறேன், எப்படி டேஸ்ட்னு சொல்ல போறேன். ஓகே, நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேங்க. ஆனா ஓகே, நான் ஆரம்பிக்கட்டேன். என்னத்துல ஆரம்பிக்க? எதை சாப்பிட முதல்? எதுண்டாலும் சாப்பிடுங்க. மரக்கறி சாப்பிட ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சம்பளம் சாப்பிட்டு தருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? புடலங்காய் சம்பல் செமையா இருக்குது, வேற லெவல். நீங்க இதை பாக்குறீங்கன்னா கூடுதலா ஸ்ரீலங்கால தமிழாக்கள் புடலங்காய் சம்பல் வைக்கிறது. ஆனா மேபி நீங்க வேற இடத்துல இருந்தா வச்சிருப்பீங்களோ சரியா. பிஞ்சு புடலங்காய் எடுத்து சமைக்க, இது பிஞ்சு புடலங்காயை ரெண்டிட்டு, புடலங்காய் நல்லா பிஞ்சா இருக்கும், அந்த உள்ளுக்கு விதைய ஒன்றும் இருக்கக்கூடாது. இதாண்டிட்டு சின்ன சின்ன பீஸா வெட்டிட்டு, நீங்க வீடியோ பார்த்துன்னு தெரியும், அந்த இதுல போட்டு நல்லா குட்டி குட்டியா பீஸா வெட்டிட்டு. ஓகே, மற்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பைத்தங்காய், புதினாக்காய், இதுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் சாப்பாடு எங்களுடைய தரமாக இருக்கும். ஓகே, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கறியோட சாப்பிடக்கூட நல்ல டேஸ்டாகவும் ஒரு நல்லா இருக்கும். இதில் வந்து முடக்கத்தான் ரசம் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ வளைச்சி துடைச்சி எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது? ரசம் செமையா இருக்குன்னு. அப்போ முடக்கத்தான் ரசம் இங்கே வேறுங்க. முடக்கத்தானில் வந்து ரசம் பற்றினாங்க, செம டேஸ்ட்டு. இப்போ இன்றைக்கு வந்து வாழை இலையை போட்டு 2 பேரும் வந்து சாப்பிடுறோம். அப்படித்தானே? நீங்களும் உங்களோட வீட்டை வந்து லீவு நாளில் எதுவும் இருந்தால் நீங்களும் ஒரு கதை பண்ணி பாருங்க, முடிஞ்ச வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சில பேர் வந்து பிரியாணி அப்படி செய்து சாப்பிடுவாங்க. அதுகளை விட இதுதான் நல்ல 10 கறி, அதோட வந்து முடக்கத்தான் ரசம், தக்காளி புளிச்சோதி, அப்படி பொரியல் எல்லாமே இருக்கும். எல்லா கறியோட என்ன சாப்பிடக்குள்ள அதில் ஒரு இதொன்று இருக்குது. அது அந்த வித்தியாசமான ஒரு இது இருக்கு, டேஸ்டையும் தாண்டி. அப்போ நாங்கள் வந்து இதில் வெள்ளார சம்பல் பல இப்படி ஊற்றிச்சு குடிக்க சொல்லிடுறோம். அதான் ஊற்றுங்கோ. ஓகே ஓகே, செம்ம டேஸ்டாக இருக்கு. சாப்பிட முடிஞ்சா இன்றைக்கு வந்து நல்ல ஒரு பிடி கண்டு பிடிச்சிட்டேன். சாப்பாடு எப்படி இருந்தேன்? நல்லா இருந்தேன். எனக்கு இப்போ மிரக்கா சரியான விருப்பமா இருக்கு. ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து செம்மையா இருந்தோம். ஓகே, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது, ரசம் முடிஞ்சது. இன்னைக்கு ரசம் ஹைலைட். ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.